ஹலோ கைஸ், இன்னைக்கு அப்போக்லிப்ஸ் பிரிங்கர் அனிமையோட எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. நான் அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இங்கே இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த வயசானவர் வந்து சொல்கிறாரு, கிங்ஸ் ஆஃப் ரூயின்ஸ் அதை வந்து மீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உலகத்தில் பாப்புலேஷன் அது ரொம்ப அதிகரிக்குதோ அந்த மாதிரி டைமில் கிங் ஆஃப் ரூயின்ஸ் அது வரும். அது வந்து எல்லாரையுமே அழிக்கும். இந்த உலகத்தை பழையபடி மாற்றும். அதுல இப்போ முக்கியமான விஷயம், நீ அதை மீட் பண்ணிருக்க, ஃபுட்டையும் கொண்டு வந்திருக்க. நம்ம எந்த மாதிரி பிரைஸை பே பண்ற மாதிரி இருக்கும்னு தெரியல. நானும் அதெல்லாம் ஒன்றும் ஒத்துக்கலையே. இல்ல கண்டிப்பா அதுக்கான டிமாண்ட் வந்து இருக்கதான் செய்யும். இப்போ நம்மளுக்கு வேற வழியும் இல்லை. போனா நம்ம இப்போ இங்கிருந்து ஃபாரஸ்ட்டை விட்டு போகணும்னு சொல்றீங்களா? அப்படி ஒண்டி போனா அவ்வளவுதான், நம்ம சாப்பாடு இல்லாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். நம்ம அங்கிருந்து தப்பிச்சு இந்த டார்க் கான்டினென்ட்டுக்கு வந்தோம். இப்போ வந்து உனக்கு புரியுதுல என்ன பண்ணோன்னு. இப்போ எல்லாரோட ஃபியூச்சரும் உன்னோட ஷோல்டர் மேலதான் இருக்கு. நம்ம ஹீரோவோட அந்த மாஸ்டர் பார்த்துன்னு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க பேசும் போதே அது நடுவில் வந்து கத்துது, ஹேய் உனக்கு தெரியலையா, நானும் கிங்கோ இங்க பேசின்னு இருக்கோம். இல்ல அதை வந்து நான் தான் வர சொன்னே. இப்போ இது வழியாவே நம்மளுக்கு தெரியுது அந்த டார்க் எல்ஃபுங்க அவங்க வந்து இந்த பக்கம் தான் வராங்கன்னு. அவங்களோட கல்ச்சர் அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அதனாலேயே நிறையவே பிரச்சனை அவங்களுக்குள்ள வருதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன யோசிச்சேன்னா, மீதி இருக்க ஃபுட்டோட அவங்க இங்க இருந்து போயிடுவாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஆமா என்ன சொல்றீங்க? அப்ப ஏதாச்சும் தப்பா உங்களுக்கு தெரியுதா? உனக்கே தெரியும் சோஷியலா எனக்கு நெகோசியேஷன்ல ரொம்ப நான் வீக். அட என்ன கிங், அதுதான் நான் இருக்கேன்ல, நான் வந்து நெகோசியேஷனை உங்களுக்காக நான் பாத்துக்கிறேன். இது வந்து சில பல வார்த்தைகளை சொல்றேன், அந்த கிங்கா மாறிடுங்க. இது வந்து ஓகே தானா? எல்லாமே ஓகே தான். இந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்க என்ன பண்ணணும்னு. மீதி விஷயத்த நான் வந்து பாத்துக்கிறேன். மீதி விஷயத்த உன்னை நம்பி தான் நான் இருக்கேன், உனக்கு புரியுதா? கண்டிப்பா மை கிங். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. வயசானவரும் அவரை பத்தி சொல்றாரு, நான் தான் இந்த டார்க் எல்ஃபோட சீஃபே. எல்லாமே ஓகே தான், பரவாயில்ல, உனக்கு மேனர் இருக்கு. என்ன விஷயம், எதுக்காக நீ வந்த? அதுவா, நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வந்து உங்களோட பேரை தெரிஞ்சுக்கலாமா? பேரா? நீங்க இப்போ லார்ட் ஆஃப் அப்போக்லிப்ஸ் முன்னாடி இருக்கீங்க, கிங் ஆஃப் ரூயின்ஸ் இல்லனா கிங் டக்குட்டோ அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதை கேட்ட ஒரு ஷாக் ஆகுறாரு. அவளோட பேரை சொல்ல அவரு சொல்றாரு, நாங்க வந்து இந்த பேரை எங்களோட மனசுல நல்லா பதிச்சிடறோம். இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துட்டு நீங்க போங்க. அங்க எதுக்காக ஏதாச்சும் கான்ட்ரிபியூஷன் பண்ணணுமான்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா அதெல்லாம் ஒன்னும் வேணான்னு அவ சொல்றா. எனக்கு வந்து டவுட்டா இருக்கு, அந்த இதனால எங்க கிங்குக்கு அது போதுமான அளவுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அதனால என்ன யோசிக்கிறீங்க இப்படின்னு அவ மிரட்ட ஆரம்பிக்கிறான். இடத்துல நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இது வந்து நல்லா போற மாதிரி எனக்கு தெரியல. இங்க வாயேன் அங்க இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். அட என்ன மைக்கிங், இந்த மாதிரி நான் அவங்கள என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. அவங்க வந்து கான்வர்சேஷன்ல ரொம்ப கேவலமா இருக்காங்க. அதனால நம்ம வந்து இப்படி எல்லாம் பண்ணிதான் ஆகணும். அதனால அவங்கள அப்படியே விட முடியாது. விட்டாலும் கண்டிப்பா பிரச்சனை வரும் இதுக்கப்புறம். அதனால அவங்களோட தலையை வெட்டி இங்கே நம்ம தொங்க விடலாம். இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை அப்படி வராது. கொஞ்சோண்டு வெயிட் பண்ணு, நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் போக வேணாம். தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்கு இடையில பில்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதனால ஏன் நம்ம அவங்க சொல்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது? இதை யோசிக்கிறான். யோசிச்சு அவங்க கிட்டயும் சொல்ல, இந்த வயசானவருக்கா இப்பதாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப நன்றி, நாங்க வந்து இதை மறக்க மாட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு தேவையான விஷயத்த எக்ஸ்சேஞ்சா நாங்க தருவோம். ஒரு சைடு அந்த வயசானவர் பயந்து போன மாதிரி இருக்கும். இவங்க தான் சம் கைண்ட் ஆஃப் ஈவில் மாதிரி அவங்க பாக்குற மாதிரியே தெரியும். இதனால டைரக்டா கேட்டுறா, இந்த மாதிரி நீங்க ஃபாலன் ஸ்பிரிட் மாதிரியோ இல்லனா ஈவிலான ராத் மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறீங்களா, அதாவது பேய் மாதிரின்னு அவ கேக்குறான். அதுக்கு அவங்க இல்லன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல காம்பன்சேஷனா அவ வந்து இப்ப கேக்குறான், எங்க கிங்கு வெளி உலகத்துக்கு மேல இன்ட்ரெஸ்டா இருக்காரு. அப்படின்னா என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் வெளி கொண்டு வந்து எல்லாத்தையுமே சொல்றேன். சரி, இந்த விஷயம் முடிஞ்சக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபாரஸ்ட்டை விட்டு போகணும். கேட்டோன்னே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் அவரு ஒத்துக்கிறாரு, உங்களோட பர்மிஷனே போதும், இந்த மாதிரி நாங்க அதை ஒத்துக்கிறோம். ஆமா, உங்களோட லைஃபுக்கு நீங்க வேலையை கொடுக்குறீங்கன்னா அதை நீங்க பண்ணணும். அப்படி இவங்க சொல்ல அந்த எங்கான அந்த எல்ஃப் வந்து கத்தலான்னு போவாரு. அதுக்குள்ள அவரு தடுக்கிறாரு. கிங் வந்து சொல்லிட்டாரு, அதனால நம்ம இதை பண்ணணும். அந்த இடத்துல இப்படியும் இவங்க போவாங்களா? நம்ம ஹீரோக்கும் தோந்து வந்து சால்வ் பண்றதுக்கு வேற ஏதாச்சும் வழி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சு அவங்கள நிக்க சொல்றான். இருங்க, நீங்க வந்து என்னோட சிட்டிசனா ஏன் மாறக்கூடாது? கேக்குற அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. அட இருங்க, என்னோட கிரேட் கிங் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவங்கள போய் உங்களோட சிட்டிசனா மாத்திக்கிறீங்கன்னு சொல்றீங்க? ஆமா, அவங்கள அப்படியே விட்டா திரும்ப உங்க பசியில வாடி போற மாதிரி இருக்கும். உங்களை நம்மள ஒருத்தங்களா மாத்திட்டா நம்மளோட அலியன்ஸ் அது வந்து இன்னமும் ஏறும். நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க? நம்ம மைனோகிரியா நகரத்தோட குடிமக்கள் வந்து ஒமங்குலியா இருப்பாங்க. இதனால பிரச்சனை வராதா? நம்ம எல்லாருமே கோ எக்ஸிஸ்ட் ஆனா கண்டிப்பா இது வந்து பிரச்சனையை உருவாக்காதா? அப்புறம் தான் அவன் விளக்கவே ஆரம்பிக்கிறான். அந்த ஹோமோகுலஸ் அந்த இது இருக்குல்ல, சிட்டிசன்ஸா இருக்கலாம், ஆனா அதுங்களோட உருவத்தை நீ நல்லா பார்க்கணும். அதுங்க ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். தான் இவங்க மக்களா, அதாவது சிட்டிசனா வைக்க போறாங்களா? மாமா, அது நல்ல ஐடியாவா இருக்காது, இவங்களையும் நம்ம வச்சுக்கலாம். என்னோட கிங் என்ன ஆசைப்படுறாருன்னா, இங்க எல்லாருமே எங்க கிங்கோட சிட்டிசனா மாறணும். அப்படி பண்ணா எங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? உங்களால எட்டர்னல் ஜாயை அனுபவிக்க முடியும். அதே மாதிரி நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணிட்டா ஒரு பியூரான ஈவ்லாம மாறிடுவீங்க. எல்லாமே உங்களோட டிசிஷன்ல தான் இருக்கு. நான்
ஒரு வாய்ஸா இருக்கலாம். நான் என்னோட ஒப்பீனியன் படி இங்க இருக்கிறது ரொம்ப ஃபன்னா இருக்கும். இதுக்கு அவங்க டிசிஷனையும் எடுக்கிறாங்க. என்ன கொஞ்சம் லேட் பண்ணிருப்பாங்களா. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஹீரோவும் சொல்றான், நம்மளால எதுவும் சொல்ல முடியாது, நீ சடனா அப்படி சொன்ன, ஈவில அவங்க மாறிடுவாங்கன்னு, அதனால தான் அவங்க கொஞ்சம் லேட் பண்ணாங்களே. அப்புறம் அவங்க ஃபைனலி அந்த ஏரியாவுக்கு வராங்க. அங்க நிறைய எல்ஃபுகளும் இருக்காங்க. ஹீரோவும் வர ஆரம்பிக்க அவனோட பிரசன்ஸ்னாலேயே அங்க இருக்கிற ஒரு பர்சன் மயங்கே போயிடறான். இடத்துல நம்ம அட்டுவும் சொல்றான், நீங்க இப்போ எங்களோட சிட்டிசனா மாறியாச்சு அபிஷியலா. அங்க இருக்கிற மத்தவங்களுக்கு எதுவும் புரியல. அவங்க வந்து சொன்னாங்க ஏதோ ஈவ்லா மாறிடுவோன்னு. எந்த விதமான டிஃபரன்ஸும் தெரியல. ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு தப்பான விஷயம்லாம் ஏற்பட்டிருக்கும்ல, அதெல்லாம் அவங்களுக்குள்ள அப்படியே பொங்கி வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ஒரே கோவமாவது. ஆனா நம்ம ஹீரோ வந்து அங்க கேக்குறான், சொல்லப்படாதீங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படி இவன் சொல்ல இடத்துல எல்லாருக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் கட்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். இடத்துல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நம்ம கிங்குக்காக கத்த ஆரம்பிக்கிறாங்க. தான் இவங்களோட எம்பையர் அங்க பிறந்தது. அப்புறம் அங்க மேப் அவங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. நான் இது ரொம்ப ஒஸ்டான ஒரு லொகேஷனா இருக்கு. அங்க முக்கியமா 2 இடம் இருக்கு. அதுல ஒன்னு ஹோலி கிங்டமா இருக்கு, இன்னொன்னு இருக்குல்ல அது எல்வனுக்கான கிங்டமா. கீழே தான் இவங்களோட கிங்டம் மைனோக்ரா. இந்த ஈவிலான கிங்டம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஈவிலான கிங்டம் பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அழிக்கிறதுக்கு தான் பாப்பாங்க. முக்கியமா இவங்க கிட்ட எந்த விதமான சூப்பர் பவர்ஸும் இல்ல, உங்களோட நிலத்துல ஹார்வெஸ்டிங்கும் இல்ல, மோசமான நிலைமையில இருக்கு, இதெல்லாம் சரியே இல்ல அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்க. ஒரு சைடு அவங்க கிட்ட இப்போ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மோசிலியன் அந்த மிருகம் தான் இங்க இருந்திருக்கும். இப்போ இவங்க கிட்ட எல்ஃப் இருக்கு. சிச்சுவேஷன் அப்படியே மாறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அவங்க சொல்றாங்க. அதுல எம்லேன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு புராண கதையை பத்தியும் ஃபாரின் விஷயத்த பத்தியும் நிறையவே தெரியும். கண்டிப்பா இவ வந்து உங்களுக்கு உதவியா இருப்பா. நல்ல விஷயம் தான். இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர் பிளான்ஸ பத்தி பேசினா இருக்கிற நீங்க தான் ஒரு மேஜரான அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்க போறீங்க. வயசானவரு தான் நேஷனோட மேனேஜ்மெண்ட் பார்த்துப்பாரு. அதே மாதிரி உனக்கு மேஜிக்கோ இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நிறையவே உதவியா இருக்கும். பக்கத்துல இருக்க எல்ஃப் நீ வந்து வாரியருக்கான குழுல இருக்க போற. கண்டிப்பா என்னால முடிஞ்ச விஷயத்த நான் அதுல பண்றேன். இந்த விதமான இனிமையா இருந்தாலும் கண்டிப்பா உங்களை உங்க முன்னாடி கொண்டு வரேன். ஆனா இது வந்து ரொம்ப ஸ்கேரியா இருக்குன்னு நம்ம ஆளு சொல்லுவானா. அதனால அவன் யோசிக்கிறான், என்னது கிங் ஆஃப் ரூயின்ஸா இருந்துட்டு இப்படி சொல்றாரு. இதை ஒரு வாய்ப்பா வச்சு தாத்தாவும் அங்க ஸ்கோர் பண்ணலான்னு பாக்குறாரு. இதுக்குள்ள நம்ம ஹீரோவும் சொல்றான், இப்போதைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்து வீடுகளை கட்ட ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா இவனை மாதிரி நான் ப்ரூட்டலான ஸ்ட்ரென்த் எல்லாம் வச்சில்ல, என்னோட நாலேஜ் அது வந்து கண்டிப்பா உதவியா இருக்கும். ஓ கிளவா, உன்னை விட என்னோட ஸ்ட்ரென்த் அது வந்து பங்கமாந்து நல்ல பெரிய உதவியா பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு அவளைக்கும் உன்ன மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி விஷயம்லாம் இல்ல, எல்லாருமே உதவி பண்றோம்னு சொல்றாங்களா. இதனால அவ சொல்றான், ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நம்ம என்ன அவங்கள பொருளை கேதர் பண்ண அனுப்பலாமா, நல்ல ஐடியாவா இருக்கு. அவங்கள காடுகளையே அழிக்காம எல்லாத்தையுமே செய்ய சொல்லு. இதை கேட்கிற அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. என்னது காடுகளை அழிக்காமையா? தனவர் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த பையன் எல்ஃப் தான் ஒரு மாதிரி யோசிக்கிறான். அதான் ஒரு கிங் ஆஃப் ரூயின்ஸா இருந்துட்டு இவரு என்ன அழிக்க வேணாம்னு சொல்றாரு. சரி குட் லக், நீங்க ஆரம்பிங்க. அதே மாதிரி மறக்காம ரீஃபாரஸ்டேஷன் பண்ண உங்களுக்கு தெரியும்ல. கேட்கறவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. மரங்களை வளர்க்குற விஷயம் அது வந்து அவங்களுக்கு சுத்தமா தெரியல. இந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க கேள்விப்பட்டதில்ல போல. அட்டுவும் சொல்றான், அப்போனா இந்த மிலிட்டரி மேஜிக் 6 கிரேட் எலமெண்ட் இதை பத்திலாம் அவங்க கேள்விப்படல. அவங்க மோஸ்டா ஒரு 4 கிரேட்ல இருக்க மேஜிக் எலமெண்ட்டை பத்தி தான் கேள்விப்பட்டிருக்காங்க. நேஷனுக்கு கூட இதை பத்தி தெரியுமான்னு கூட அவங்களுக்கு தெரியல. அஜஸ்டி மன்னித்துருங்க, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த மேஜிக் டெக்ல நாங்க அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க இல்ல, கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் டிஃபாரஸ்டேஷனை பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களால அதுலயும் முன்னேற முடியும். டிஃபாரஸ்டேஷனை பத்தி அவங்க கேக்குறாங்க. நான் ஒரு மரத்தை வெட்டி அதை வளர்க்க முடியும், ஆனா சில பல மரம்லாம் இருக்கு, அது வளர்றதுக்கு நிறையவே செஞ்சுரிஸ் ஆகலாம். அதுக்காக தான் என்னோட மேஜஸ்டி இருக்காரு, அவர்கிட்ட முட்லெஸ்ஸான மேஜிக் இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்திருக்க கூட மாட்டீங்க. நான் கேட்ட அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அது நல்லாவே தெரியுது, இது எல்லாமே ஒரு பொய் தானே. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த வித்தியாசமான ஆப்பிள நீங்க கொண்டு வந்தீங்களே, இது கூட உங்க மேஜஸ்டியோட கிரியேஷன் தானா? ஆமா, எனக்கு கிரேப்ஸ்னா கூட ரொம்ப பிடிக்கும். ஆனா உண்மையை சொன்னா அட்டு வந்து அதை பேன் பண்ணா. அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி அவ சாப்பிட்டுப்பா, அதுல சீடும் வந்திருக்கும். பிளான் பண்ண அதை க்ரோ பண்றதுக்கும் ட்ரை பண்ணனா அது க்ரோவும் ஆச்சு. கேட்கிற அவனுக்கு இப்போதான் ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஏன்னா இதை அவன் சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா வேற ஒரு உலகத்துல இருந்து விஷயத்த அவனால கொண்டு வர முடியும். அப்படி பார்த்தா பவுடர் ஏகப்பட்ட விஷயத்த அவனால வர வைக்க முடியும். அப்படி பார்த்தா இது வந்து ஒரு ஓவர் பவரான ஸ்கில் ஆச்சே. நிறையவே மானா ஒண்டி இருந்தா போதும். என்ன நம்ம ஆளு பயங்கரமா சிரிக்கிறான். அவ பயந்து போயிடறான், என்ன விஷயம்னு. ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? நீ உண்மையிலேயே நல்ல காரியத்தை பண்ணிருக்க. அந்த இடத்துல இதே மாதிரி அவன் ஏகப்பட்ட பொருளை வாங்குறான். இங்க இந்த எபிசோட முடியுது. இப்ப வேறமா அவங்க மத்த உலகத்துக்கான அந்த கன் பவுடர் மத்த விஷயத்த பத்தி லேர்ன் பண்ணாலே போதும். இவங்க தான் இந்த நேஷன்லயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்களா மாறுவாங்க. பார்க்கலாம் நம்ம ஹீரோ காட் மாதிரி இருக்கிற இந்த ஸ்கில்லை வச்சு என்னென்ன இந்த உலகத்துல பண்ண போறானோ. சோ இது எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். சோ மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம பிளேலிஸ்ட் செக்ஷனை செக் பண்ணுங்க. நிறைய அனிமேஸ் தான் நான் அப்டேட் பண்ணிருக்கேன். எல்லாமே ஒரு வாரம் ரிலீஸ் ஆகும். இதுல சில பல அனிமே இப்போ தொடர்ந்து வந்துகினே இருக்கும். அதெல்லாம் ஃபினிஷ்ட் அனிமே. உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்தா அடிக்கடி பிளேலிஸ்ட் செக்ஷனை ஒண்டி செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மாற விஷயம் தெரியும். உங்களை அங்க சந்திக்கிறேன், இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.